இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அனைவருக்கும் மெட்ரிகுலேஷன் கல்வி வாய்ப்பு, பதட்ட நிலையை குறைக்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் நம்பிக்கை. SPM தேர்வில் 10Aக்கு மேல் பெற்ற அனைவருக்கும் மெட்ரிகுலேஷன் கல்வி வாய்ப்பு வழங்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். பூமிபுத்ரா மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கோட்டா முறை பாதிக்கப்படாத அளவிற்கு இனபேதம் இன்றி மெட்ரிகுலேஷன் கல்வி வாய்ப்பு வழங்கப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். உயர்கல்வி வாய்ப்புகள் வழங்கப்படுவதில் நிலவி வரும் பதட்ட நிலையை குறைக்கும் நோக்கில் மெட்ரிகுலேஷன் கல்வி வாய்ப்பை அனைவருக்கும் வழங்குவதென அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். மெட்ரிகுலேஷன் உட்பட மலேசிய கல்வி முறையில் சேர்வதற்கு பூமிபுத்ரா மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு சில சமயங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. விவாதத்திற்குரிய ஒன்றாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த முறையானது சிறுபான்மையினரின் உரிமைகளுக்கு எதிராகவும் முரணாகவும் இருப்பதாக சிலர் வாதிட்டு வருகின்றனர். இன்னும் சிலர் மெட்ரிகுலேஷன் கல்வி முறையில் அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டால் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் பூமிபுத்ராக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்பு உரிமைகள் கேள்விக்குறியாகிவிடும் என கூறி வருகின்றனர். எனவே மெட்ரிகுலேஷன் கல்வி முறையில் ஒரு சமநிலையான அணுகுமுறையை கையாள்வதற்கும் அனைவரின் நலனும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யவும் அமைச்சரவை இந்த முடிவு எடுத்துள்ளதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். SPM தேர்வில் 10Aக்கு மேல் பெற்ற அனைவருக்கும் இனம் பின்னணி பாராமல் இடம் வழங்கப்பட வேண்டும் என்ற அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனை பாதுகாக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். எனினும் சூடான அரசியல் சூழலில் இதுபோன்ற விஷயங்கள் சில நேரங்களில் இனம் மற்றும் சமூக பதட்டங்களுக்கு வழிவகுக்கும் என்பதை பிரதமர் ஒப்புக்கொண்டார். எவ்வாறு இருப்பினும் பூமிபுத்ராக்களுக்கு சிறப்பு சலுகையை வழங்க வகை செய்யும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் 153வது பிரிவை கருத்தில் கொண்டு மெட்ரிகுலேஷன் கல்வி முறையில் பூமிபுத்ரா மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கோட்டா முறை எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை எல்லா நிலைகளிலும் உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார். இன்று காலையில் புத்ராஜயாவில் பிரதமர் துறை பணியாளர்களுடனான மாதாந்திர பேரணி நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் பிரதமர் மேற்கண்டவாறு கூறினார். இதன் தொடர்பில் ஒவ்வொரு ஆண்டும் மெட்ரிகுலேஷன் கல்வி இடஒதுக்கீடு அறிவிக்கப்படும் போது கல்வி அமைச்சு எதிர்நோக்கக்கூடிய பதட்டமான சூழலை இந்த முறை தணிக்கும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் முனையம் ஒன்றில் 6 லட்சம் வெள்ளிக்கு அதிகமான ரொக்கப்பணத்துடன் வெளிநாட்டு செல்ல முற்பட்ட அந்நிய நாட்டு பிரஜை ஒருவரை சுங்கத்துறை கைது செய்ததுடன் அந்த பணத்தை பறிமுதல் செய்தது. கடந்த ஜூன் 13ஆம் தேதி சம்பந்தப்பட்ட நபர் ரொக்க பணத்துடன் மத்திய கிழக்கு நாடு ஒன்றுக்கு செல்வதற்கு விமானத்தில் ஏறுவதற்கு தயாராக இருந்தபோது அவர் ரொக்க பணத்துடன் தடுக்கப்பட்டார் என்று மலேசிய சுங்கத்துறை தலைமை உதவி இயக்குனர் நோர்லேலா இஸ்மாயில் தெரிவித்தார். 60 வயது மதிக்கத்தக்க அந்த அந்நிய பிரஜை தனது கைப்பையில் பெரிய கட்டாக ரொக்க பணத்தை வைத்திருந்ததாக அவர் கூறினார். வருகின்ற 16வது பொது தேர்தலில் அம்னோ தனது சொந்த சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று அரசியல் ஆய்வாளர் ஒருவர் பரிந்துரை செய்துள்ளார். மலாய்க்காரர்கள் மத்தியில் அம்னோ எத்தகைய செல்வாக்கை பெற்றுள்ளது என்பதை ஆராயும் சோதனை களமாக அம்னோ இந்த அளவுகோலை பயன்படுத்த வேண்டும் என்று அகாடமி நுசந்தாரா கழகத்தின் அரசியல் ஆய்வாளர் அஸ்மி ஹசான் இந்த பரிந்துரையை முன்வைத்துள்ளார். கடந்த 50 ஆண்டு காலமாக பயன்படுத்தி வந்த பரிசான் நேஷனல் தராசு சின்னத்தை விட அம்னோவின் சின்னம் எந்த அளவிற்கு மலாய்க்காரர்கள் மத்தியில் ஆதரவையும் செல்வாக்கையும் பெற்றுள்ளது என்பதை ஆராய்வதற்கு இந்த பல பரீட்சை மிக முக்கியமாகும் என்று அந்த ஆய்வாளர் வலியுறுத்தியுள்ளார். மலாய்க்காரர்கள் மத்தியில் அம்னோவின் செல்வாக்கு அதிகரித்துள்ளது என்று கூறி வெறும் முழங்கையில் புடம் போடுவதை காட்டிலும் அதனை சோதித்து பார்ப்பதே சாலச் சிறந்ததாகும் என்று அந்த ஆய்வாளர் அஸ்மி ஹசான் பரிந்துரைத்துள்ளார்.
சுமார் 200 கிலோமீட்டர் தூரம் தனியொரு நபராக நெடுந்தூர ஓட்டத்தை மேற்கொண்ட மூடா கட்சியின் முன்னாள் தலைவரும் மூவார் எம்பியுமான ஷேட் சாடிக் ஷேட் அப்துல் ரஹ்மான் இன்று திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு தனது நெடுந்தூரத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தார். அந்த வெள்ளிக்கிழமை ஜொஹூர் மூவார் பாலத்திலிருந்து தனது நெடுந்தூர ஓட்டத்தை தொடங்கிய ஷேட் சாடிக்கின் 4 நாள் ஓட்டத்திற்கு பின்னர் இன்று காலை 9:30 மணிக்கு கோலாலம்பூரில் உள்ள மலேசிய நாடாளுமன்ற கட்டடத்தை வந்தடைந்தார். தொகுதி மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆண்டுக்கு தலா 40 லட்சம் வெள்ளி வீதம் 5 வருடத்திற்கு 2 கோடி வெள்ளி மானிய ஒதுக்கீடு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுக்கும் வகையில் ஷேட் சாடிக் இந்த நெடுந்தூரத்தை தொடங்கினார். அதேவேளையில் தனது மூவார் நாடாளுமன்ற தொகுதியின் மக்கள் சேவை மையம் செயல்படுவதற்கு 1 லட்சம் வெள்ளியை திரட்டும் நோக்கிலும் ஷேட் சாடிக் தனியொரு நபராக இந்த நெடுந்தூர ஓட்டத்தை முன்னெடுத்தார். நாடாளுமன்ற கட்டடத்தை வந்தடைந்த ஷேட் சாடிக்கிற்கு அவரின் ஆதரவாளர்கள் மலேசிய கொடியான ஜாலோர் கமிலாங்கை போர்த்தி வரவேற்றனர். இந்த நெடுந்தூர ஓட்டத்தின் மூலம் ஷேட் சாடிக் 1,60,000 வெள்ளியை திரட்டியுள்ளார். மலேசிய தேசிய காற்பந்தாட்ட துறையில் தோக்கோங் உருவாகி இருப்பதாக கூறப்படும் சர்ச்சைக்குரிய அறிக்கை மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தானை குறிப்பதாக இருக்குமானால் அது குறித்து விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று கடா மந்திரி பசார் முகமது சனூசி முகமது நூர் கேட்டுக்கொண்டார். சம்பந்தப்பட்டவர் தோக்கோங் என்ற வார்த்தையை உபயோகித்துள்ளார். அவரின் இந்த உவமை ஸ்லாங்கூர் சுல்தானை குறிப்பதாக இருக்குமானால் அரச பரிபாலனம், இனம் மற்றும் மதம் ஆகியவற்றை உள்ளடக்கிய 3(6) பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று சனூசி கோரிக்கை விடுத்துள்ளார். சுங்காய் பாக்காப் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளிக்கையில் கடா மந்திரி பசார் மேற்கண்டவாறு கூறினார். எனினும் சனூசியிடம் இந்த கேள்வியை எழுப்பிய செய்தியாளர்களும் சனூசியும் தோக்கோங் என்ற வார்த்தையை பயன்படுத்திய சம்பந்தப்பட்ட நபரின் பெயரை குறிப்பிடவில்லை. இருப்பினும் இவ்விவகாரம் தொடர்பில் சமூக வலைத்தளத்தில் கருத்தை பதிவேற்றம் செய்துள்ள ஜொஹூர் இடைக்கால சுல்தான் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிமை குறிப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்பு கடந்த மே 10ஆம் தேதி ஜொஹூர் டாருல் தக்ஸிமிற்கும் ஸ்லாங்கூர் எஃப்சிக்கும் இடையிலான காற்பந்தாட்டத்தில் ஸ்லாங்கூர் குழு கலந்து கொள்ள தவறியதற்காக அக்குழுவினருக்கு எதிராக 1 லட்சம் வெள்ளி அபராதம் உட்பட 4 வகையான தண்டனையை மலேசிய லீக் காற்பந்தாட்ட மன்றம் விதித்தது. ஸ்லாங்கூர் எஃப்சிக்கு இத்தகைய அபராதம் விதிக்கப்பட்டு இருப்பதற்கு எதிராக ஸ்லாங்கூர் சுல்தான் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா தமது கோபத்தை வெளிப்படுத்தினார். சுல்தானின் கோபத்தின் வெளிப்பாடாக ஸ்லாங்கூர் எஃப்சிக்கு விதிக்கப்பட்ட 1 லட்சம் வெள்ளி அபராதம் 60,000 வெள்ளியாக குறைக்கப்பட்டது. தண்டனையை குறைத்து இருக்கும் மலேசிய லீக் மன்றத்தின் நடவடிக்கைக்கு தமது அதிருப்தியை வெளிப்படுத்திய ஜொஹூர் இடைக்கால சுல்தான் துங்கு இஸ்மாயில் குற்றம் இழைத்த குழுவினர் சுல்தானின் உதவியை நாடுகின்றனர் என்பதற்கு உவமையாக தோக்கோங் என்ற சொல்லை பயன்படுத்தியிருந்தார். போலீஸ் எம்பிவி ரோந்து காரை ஹோண்டா சிட்டி ரக கார் மோதியதில் 2 போலீஸ்காரர்கள் காயமடைந்தனர். இச்சம்பவம் கடந்த சனிக்கிழமை இரவு 10 மணியளவில் ஷா ஆலாம் செக்ஷன் 7 புசாட் கமர்ஷியல் பெர்சியாரன் பெஸ்தாரியில் நிகழ்ந்தது. சைரன் ஒளியுடன் அந்த போலீஸ் ரோந்து கார் சாலை சந்திப்பை கடக்க முற்பட்ட போது இவ்விபத்து நிகழ்ந்தது. இதில் போலீஸ் ரோந்து கார் சேதமுற்றதுடன் அதில் இருந்த 2 போலீஸ்காரர்கள் காயத்திற்கு ஆளாகினர். பின்னர் அவர்கள் ஆம்புலன்ஸ் வண்டியின் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்று ஷா ஆலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். ஜொஹூர் குலுவாங் தமான் குலுவாங் பாராட்டில் ஒரு மளிகை கடை முன்புறம் மாற்றுத்திறனாளி ஒருவரை கழுத்தில் கத்தியால் குத்திய 45 வயது நபரை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:50 மணியளவில் நிகழ்ந்தது என்று குலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP பாரின் முகமது நூர் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் கழுத்தில் கடும் காயத்திற்கு ஆளான 32 வயது மாற்றுத்திறனாளி குலுவாங் இன்சேபர்சார் கல்சோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் என்று ACP பாரின் குறிப்பிட்டார். இச்சம்பவத்திற்கு பின்னர் தேடப்பட்டு வந்த சந்தேக பேர்வழி நேற்று மாலை 6:17 மணியளவில் தமான்புர் சத்துவில் கைது செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார்.
இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.